கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் யாவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலான ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய இதயங்களில் ஆளப்படும். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகக் கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு வெளியே வாருங்கள். பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பாபிலோனிய உபதேச சட்டங்களை விட்டு நீ வெளியே வரணும். இந்த மகள் வேளையில் தொடர்ந்து நாம் சிந்திக்க போகிறது. பலவாறாக இருக்கின்ற பாபிலோனை விட்டு நீ வெளியே வர வேணும். பலவாறாக இருக்கின்ற சக்திவாராக இருக்கின்ற பாபிலோனை விட்டு நீ வெளியே வர வேண்டியது தேவை. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அன்றியும் பலவானை குத்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டிலாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். Praise the Lord. எல்லாரையும் கவனிக்கணும். அன்றியும் பலவானை குத்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவர் உடல்களை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினாயாவில் அவர் வீடு கொள்ளையிடலாம். பலவானாக இருக்கின்ற பாபிலோனியா சுபாவத் தன்மைகள் அது பிறப்பட்டு இழக்கும் போது, அதனுடைய அடிமையாக்கும் போது, அதனுடைய கீழ்ப்படுத்தி வைத்திருக்கும் போது பலவாறாக இருக்கின்ற பாபிலோனை நீ பிடித்து கட்டளைந்த மகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாபிலோனை கட்டி எழுப்புகிறது நிம்ரோதுடைய காலத்தில் கானானிய சந்ததியில் பட்ட ஒருவருடைய திட்டமாக சொல்கிறேன். நோகிலே பின் சந்ததியாகிய கானானிலிருந்து உற்பத்தியாளராக நிம்ரோது ஒரு வேட்டைக்காரராக இருந்தார், பலவாறாக இருந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களை குறித்து படிப்போம். அல்லேலூயா. அப்போ என் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டமாய் சொல்கிறார், பலவானை ஊட்டி கட்டினால் ஒழிய ஒருடைய குடும்பம் இதனை முடியாம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆராதன மக்களில் முன்னாக விடாதபடி உன்னை தடைத்து கொண்டிருக்கின்ற சில பலவாரிய சக்திகள் இந்நாட்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்றார். கர்த்தர் சொல்கிறார், இந்த பகல் அதை பிடித்து கட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த வீட நம்முடைய சரீரத்தோடு உண்மையா சொல்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை, நம்முடைய உள்ளத்தை பலவாறாக இருக்கின்ற பாபிலோனிய சக்திகள் நீ ஆராதிக்காதவரி, நீ துதிக்காதவரி, நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கரத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கு கொடுக்காதபடி உன்னுடைய இதயத்தை அவர் வசீகரித்து அவர் அடிமையாக்கி வைத்திருக்கிறார் என்றால்
தடுத்துக் கொண்டிருக்கின்ற பலவானாயிருக்கின்ற இந்த பொல்லாத ஆவிய, இந்த பொல்லாத பாபிலோனிய சக்திய, இந்த பொல்லாத அந்நிய வல்லமைய இந்த மகள் கீழ்ப்படுத்தலின்படியால் காட்டபடியால் உயர்வுள்ள ஒரு தெய்வீக பலன் நீ பெற்றுக் கொள்ள வேண்டியது தேவை என்று கவனிக்கிறோம். இந்த பாபிலோன் கட்டி எழுப்பும் போது தேவ சித்தத்துக்கும் தேவ திட்டத்துக்கும் மாறாக எது செய்கிறோமோ அதுதான் பாபிலோன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா பலவானதா புத்தி கட்டணும். பலவானாக இருக்கின்ற ஜன வல்லமைகள் நீ துதிக்க விடாம, நீ ஆராதிக்க விடாம, நீ தேவனை மகிமைப்படுத்த விடாம, உன்னை கடைந்து வைத்திருக்கிற போது, உன்னை கட்டி வைத்திருக்கிற போது கர்த்தர் இந்த மகன் சொல்கிறார், நீ அதை புதித்து கட்டணும். அல்லேலூயா. திராட்சை தோட்டங்களை கட்டுகிறதால குளித்தலைகளையும் சிறுதலைகளையும் பிடித்து கட்டுகிறது. ஆண்டவர் சொன்னபோது இந்நாட்களில் நீ தேவனை ஆராதிக்காம, தேவனை மகிமைப்படுத்தாம, தேவனை உயர்த்தாம உன்னை கட்டி வைத்திருக்கின்ற இந்த பாபிலோனிய சக்திய, இந்த வல்லமைய, இந்த மகள் அதனுடைய கட்ட, அதனுடைய அதிகாரத்தை நீ பிடித்து கட்டபடியா உன்னுடைய தெய்வீக பலன் நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது தேவை. அல்லேலூயா. ஓகே, ரோமர் 1:6 அதனுடைய 13 ரோமர் சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நாம் பலனை அடைவது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் பெற பல முறை யோசனையாய் இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு ரோமா சபைக்கு பவுல் தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது அல்லேலூயா, அல்லேலூயா, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ள சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் பல முறை யோசனையாக இருந்தேன். அல்லேலூயா. ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவர் ரோமாபுரிக்கு போகிறதற்காக பவுல் பல டைமில் முயற்சிக்கிறார். அவர் காலடிகளை முன்னாக வைக்கிறார். ஆனால் அவருக்கு தடை வந்தது. அல்லேலூயா. அதேபோல நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சில பலன், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சில ஆசீர்வாதம், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சில உயர்வுகளை மனிதர் சாத்தால் தடை பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப கவனிக்கலாம், ஆராதனைக்கு வர விடாம அவன் தடுப்பான். அல்லேலூயா. சாத்தா தடுப்பானா? சாத்தா தடுப்பானா? நிச்சயமா தடுப்பான். வர மனம் இருக்கா? அல்லேலூயா. ஆராதனை டைம் ஆகும்போது ஆராதனை டைம்ல தான் சண்டை வரும். புருஷனுக்கு மனைவிக்கும். அல்லேலூயா. அதுவே நல்லா இருப்பாங்க. அந்த டைம்ல நல்ல சண்டை வைக்க ஆரம்பிப்பாங்க. காரியத்தோடு இருந்தால் அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். எப்ப கவனிக்கிறோம், பவுல் சிலரான நன்மைகளை அவர்களை இருந்து சுதந்திரிக்கும்படியாக அவர் போகும்படியாக முயற்சித்தார். முயற்சிக்கு விரோதமாக அவருக்கு சில தடைகள் அவருக்கு கடந்து வருகிறது. சில தடைகள் வருகிறது. மரபோதும் தெய்வீக விடுதலும், தெய்வீக ஆசீர்வாதமும், தெய்வீக நன்மைகளும் பெற்றுக்கொள்ள விரும்பினாலும் பெற்றுக்கொள்ள விடாதபடி அல்லேலூயா அந்த நிச்சய ஸ்தானத்தில் நீ போக விடாதபடி மக்களை சாத்தான் தடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் வந்து ஜெபம் பண்ணினா நீ ஆசீர்வதிக்கப்படும் என்று சாத்தானுக்கு நன்றாக தெரியும். அதை சில தடைகளை உலகத்தில் ஏற்பட்டு இருப்பான். சபையில வந்து ஜெபித்தால் நீ
நீ விடுதலையாவாயிருந்து சாத்தானுக்கு நன்றா தெரியும். அவர் தடைகளை கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுகிறார் தடையை உடைக்கிறவர்களுக்கு முன்னே கடந்து செல்கிறார். தமிழாவே சாத்தான் சில தடைகள் கொண்டு வரும்போது அது சாத்தானால் வருகிற தடை என்பதை அறிந்து நீ அதை மேற்கொண்டு முன் செல்ல வேண்டியது தேவை. அல்லேலூயா. பகையை சாத்தான் பலப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் சில தடைகளை காண்பிக்க போகிற கதத்தை விட போகிற. அல்லேலூயா. பவுலை தடைத்தவன் நமக்கு எதிராக தடைவான். அவன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறான். நம்மையும் தடைவான். நீ செய்கிற வேலைகளில் உயரவிடாம நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க விடாம அவன் சில தடைகளை கொண்டு வருவான். சில போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனால் இந்த மகள் அந்த சாதாரண அடையாளம் கண்டு நாம் நீக்க போகிறோம். அந்த வல்லமைய அடையாளம் கண்டு நாம் மேற்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற வேளையில் யோசேப்பு இதுவரைக்கும் தடையுண்டாயிற்று. நீங்கள் அறியாதிருக்கிற மனநிலையிலே சொல்கிறார். ரோம சபையிலே, ரோம பட்டணத்திலே, ரோமபுரியிலே போகிறதற்காக அவர் முயற்சிக்கிறார். முயற்சி வெற்றி பெற முடியல. பரப்பதும் ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசிக்கிறது. நீ விரும்பியோ உன்னால் பிரகாசிக்க முடியாம மற்ற சாத்தான் உன்னை தடவனே, ஜபத்த தடவனே, அல்லேலூயா, தீர்மானங்களை தடவனே, விரோதங்களை தடவனே, பாகம் பாகம் பாகமாய் ஆவியுடைய பின்னால் இருக்கிற சக்தி உன்னை பின்னால் இழுத்துக் கொண்டிருக்கிற வல்லமை நீ அறியாம கிரியை செய்கிறதென்றால் இந்த மகள் நீ அதை காண வேண்டியது தேவை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாட்கள் நாட்கள் இருந்த ஆவிக்குரிய அந்த மகிமை நாட்கள், ஆவிக்குரிய அந்த சமர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கையோட ஆவி நடந்துட வேண்டியது தேவை. அல்லேலூயா. சில கைகளில் நாம் ஆராதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் நம்மால அதை செய்ய முடியாம சில தடைகளை சாத்தான் நமக்குள்ள தலைமுறை கடத்தி விடுவான். மன மகிமை கொண்டு வருவான். ஆராதனைக்கு வராம உறவை இதயத்துக்குள் மன மகிமை கொண்டு வருவான். நாம் கழிந்தவாறு சொன்னது போல ஆடுகள் மேய்ந்து கொண்டே போகும்போது இங்கே போது அதுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் நல்ல பசைமையா பின்னு தோன்றும். அந்த வேலையில் அங்கே ஓடும். அது பயம் பசி ஆறாது. அல்லேலூயா. இந்த காலங்களில் ஒரே சமர்த்தியாய் ஆசீர்வதிக்கிற ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவக்கரம் இந்த மகள் உனக்குள்ளே இறங்கி வர வீரம் போல நடையாய் இறப்பெற சில வல்லமைகளை தேவனுடைய ஆயுதத்தால் நாம் முறியடிக்க போகிறோம். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொள்ளும் போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாமிக்கை பிறக்கின்ற வேளையில் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனித வசனமாய் ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
அது மெய்யாகவே உங்களுக்கு அது பலன் செய்கிறது என்று பவுல் இங்கே கோடிட்டு காட்டுகிறதை நாம் காண முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை உள்ளதை உள்ளது போல் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களும் ஒரு தெய்வீக நிழல்களும் நம்முடைய வாழ்க்கையை கடந்து வருகிறது. மற்றமல்ல, ஒரு பெரிய வெற்றியை நாம் காண்போம் என்பது எந்த சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே அநேகரை அடிமையாக்கி நித்திய ஜீவனுக்கு புறமாக்கும்படியா அவர் முயற்சிக்கும் போது சாத்தானின் தந்திரங்களை நாம் கண்டுணர்ந்து ஜெயமெடுக்க வேண்டியது தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராக்கள் 8 அது 1-2 வசனங்கள் படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் பாதிப்பேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. அவன் ஜனங்கள் தேவனை ஆராதிக்க விடாதபடி பார்வோனிய சக்தி சிலரை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உபவாசிக்க மரபிருக்காது, உபவாச ஜபத்துக்கு மரபிருக்காது, வீட்டில் உபவாசிக்க மரபிருக்காது, தனிப்பட்ட வாழ்க்கையை ஜெபிக்க விருப்பமிருக்காது. மற்ற சாதா சோறு அசதி பிறவின கடத்தை விட்டு உன்னை திட்டா பின்மாற்ற திரையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். உன்னை திட்டா பின்மாற்ற திரையில் பின்மாற்றத்தில் வேறு தேவரோடு ஐக்கியம், சபையோடு போது தேவ ஜனத்தோடு ஐக்கியம், விருகி சேரவிடாம விருச்சரவிடாம முன்னால் காதலை வைக்கவிடாம உன்னை பின்னாக இருக்கிற சக்தி, உன்னை பின்னாக அடிமையாக்கிற வல்லமைகள் நீ அறியாம உன்னை கீழ்படுத்தும் போது இந்நாட்களில் நீ சாதாருடைய வர்த்தக பலைய கண்டுணர வேண்டியது தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தெசலோனிக்கா சபைக்கு பவுலின் பகுதியில் எழுதுகிறார், நான் உங்களை வந்து பார்க்க ஆசையாயிருக்கு, சத்துருவோ எங்களை தடை பண்ணுகிறார், மரபோடும் சாத்தான் தடை பண்ணுகிறார். நீ ஜெபிக்க வரும்படியா முயற்சித்து அதற்காக பிரயத்தனம் செய்யும் போது சாத்தான் அதற்கு எதிராக சில தடைகளை கொண்டு வருவார். நீ பிரபஞ்ச வந்து ஜெபித்தா, உபவசித்தா, தேவ நிலத்தோடு ஐக்கியத்தில் உண்டாக வந்தா சில விடுதல் நடக்க வேண்டும், சில உயர்வுகள் பெற வேண்டும். சாத்தானுக்கு தனக்கு தெரியும், அது நீ பெற்றுக்கொள்ளாமல் இருக்க அவன் தடைவான். அல்லேலூயா. இந்த செய்தியை நான் சொல்லிக் கொண்டே இருக்கும் போது வயலும் பகுதியில் கிராசா ஒரு வரி போர் அறிவுறுத்தி சரீரத்தை பெருத்திக்கிற ஒரு அறிவாமத்தை அரிசு தாவியை நான் பார்க்கிறேன். உன்னை மிதிக்க இயேசுவின் கரம் இந்த கால வேளையில் உனக்குள்ளே வைக்கப் போகிறார். என்னுடைய உடன்படிக்கை இரண்டாம் உன் பேரில் தணிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஓ இக்காலமலமல்சியா பவுலின் பகுதியிலே சொல்லுகிறார், நான் விரும்புகிற நற்பெயரை விரும்பாத தீமையை சொல்லுகிறேன். நான் கேட்கிறேன், தேவ சித்தத்தோடு கூடிய ஆமை வாழ்க்கைதாரா இவருடைய விசுவாச வாழ்க்கையில் காரணிகளை வைக்கிறார். தேவன் கைவாங்கும் போது, ஆராதனை கைவாங்கும் போது ஒரு தலைவலி வருகிறதா, உடம்பு வலி வருகிறதா, சாதாரண பலவீன ஒரு உலகத்தை நேரே நடத்தி விடுவான், சில வியாதிய உலகத்தை நேரே நடத்தி விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஞாயிறு சட்ட வந்து வச்சிருக்கேன், அன்னைக்கு நீங்க லீவ் எடுத்து வீட்டில் வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் அதே டைம்ல அதே சாத்தா சுரட்டி விட ஆரம்பிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த
இந்த கால வேளையில் ஆவியானவராக இருந்து தட்டப்படுகிற அந்த பொல்லாத ஆவியை உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுடைய குடும்பத்தில் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீ அதை நீங்களா கட்டவா அவனுடைய சோர்வு அசதியை கடத்தை விட்டு ஆவிக்கிற தீவியத்தை பின்னாக கொண்டு போய்விடுவா உன்னை பின்னாலே கொண்டு போய்விடுவா. இன்றைக்கு நீ நல்லா இருக்கலாம், இன்றைக்கு சில பேரே கண்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் இந்நாளில் அதற்கு மேலான ஒரு வேலையை நீ சுதந்திரிக்க முடியாதாக்கி விடுவார். நான் சாதாரண டாக்டர்கள் நீங்க தெரியாதவர்கள் அல்லாது இந்த காலங்களில் நம்மை ஆவியை பகுத்தறிந்தவர்களால் ஆவியை கற்றுணர்ந்தவர்களால் ஆண்டவரே தேய்க்கபடியால் உடைய கிருபையை எங்களுக்கு தாரும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் ஆராதிக்கும்படியால் ஒன்றாக வர வேண்டும் என்று விரும்புவாக விடாதபடி பெருமானாக இருக்கின்ற பார்வோன் அவர்களை பிடித்து அவருக்கு அவருடைய கண்ட்ரோலை அவருடைய ஆதிபத்தியத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ராத்திரி கையில முதுகு தண்டு வரி போல் அறிவுறுத்தி எரிக்க விடாம அவை கிடக்கிற தீவிரங்களை ஆவியை நான் பார்க்கிறேன். யாத்திரை பிரயாணத்தில் கைமாறும் போது வீட்டுக்குள்ள சண்டைய வருகிறது. வீட்டுக்கு ஜவாப் இல்லாம இருக்கிற தீவிரங்களை ஆவியை நான் பார்க்கிறேன். இந்த சாதாரண இந்த வல்லமையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு தெய்வீக அபிஷேகம் நமக்கு இறங்கி வர வேண்டியது தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அத்தியாயத்தின் விசேஷம் 12வது அதிகாரம் 43வது அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடி கண்டடையாமல் நான் விட்டு வந்து என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி சாத்தானுடைய கையில் விடுவிக்கப்பட்டதாம சாத்தானுடைய ஆதிபத்தியத்தில் விடுவிக்கப்பட்டதாம நம்முடைய சரீரம் நம்முடைய உள்ளம் யோடிக்கப்பட்டு ஜெபத்தினாலும் துதியினாலும் ஆராதனையாலும் தேவ ஜனத்தோடுள்ள கூட்டாய்மையிலும் தேவனுடைய ஊழியக்காரரோடு உள்ள ஐக்கியத்திலும் நீ விட்டால வராம பின்னால போடா வஞ்சக சாதான் உன்னை விட்டு போற சாதான் ஆமே தேசமகத்துக்கு மரட்ட இடத்தில் கண்டு எந்த இடத்தில் போக முடியாதா மறுபடியும் செய்வான். அவன் அவதை புறப்பட்டுட்டே இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ அப்பா, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் அதை விட்டு போற சத்ரம், விட்டு போற தாரம், விட்டு போற வேதாதிபதி, விட்டு போற ஆராதனை கேட்டா, விட்டு போற பிறவி ஆவி மறுபடியும் ஒரு கொள்ளை மறுபடியா அவன் விட்டுட்டே இருப்பா. இவ்வாட்கள் அதனால தான் வேதம் சொல்லுகிறது பிசாசு தந்திரங்கள் நீங்க தெரியாதவர்கள் அல்லவே. அல்லேலூயா. இந்த கால வேளையில் அதை யோசிக்கப்பட்டால் இதயம் ஆயத்தமாக இருந்தால் இதயம் கொஞ்சம் வரமாக இருந்தால் பாவத்தை விட்டு உலகத்தை விட்டு சிருஷ்டிப்பதை விட்டு ஆண்டவர் விட்டு சேர்ந்தால் எந்த வல்லமையை அணுக முடியும், எந்த கர்த்தருடைய அனுபவத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. 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 நான் ஆவியை பார்க்கிறேன். அதை விட்டு போற அந்தகாரம் சில நீதிதங்களுக்கு மேல மோதி பிரியமான ஆட்சாதனைகளை கசியா எவமே மறந்தது போல் எதிர்க்க முடியாதவர்களால் இருக்கின்ற தீவிரங்களை ஆவியை பார்க்கிறேன். அல்லேலூயா. டைம் சொல்லுங்க, சீக்கிரமாய் கண்டறிகிறேன். அல்லேலூயா. லூக்கா 11:21. ஆயுதரித்த பரவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவருடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆயுதம் தரித்த பரவான் தன்னுடைய அரண்மனையை காக்கிற போது அவருடைய பொருள் பத்திரமாயிருக்கும். சாத்தானுக்கு ஆயுதம் உண்டு. அல்லேலூயா. நீ
இதயத்தை காணக்கூடாது ஆயுதம் தரித்த பலவானை போல பாவிகளுடைய சக்திகள் உதயமிட்டாக விடாதபடி தடுத்துக் கொண்டிருக்கும் போது ஆவியின் ஆயுதத்தை நீ பெற்றுக் கொண்டு பலவானாக இருக்கின்ற அந்த பாவிகளுடைய சக்தியை அந்த பிசாசின் சேரைய அந்த வல்லமைய அந்த பிசாசின் கட்ட இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கிற ஒரு அபிஷேகம் இந்த மகன் உலகில் இறங்கி வரப் போகிறது. அல்லேலூயா. ஓ விமரமரமரமசியா விமரமங்கள் கராதியாகவே கிறிஸ்தியா ஆமென் ஆமென். கற்றுகிற வழியில் ரட்சிக்கிற நேரிலே அல்லேலூயா. மத்தேயு விசேஷம் 12வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போம், தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த குடும்பமும் அது பாழாய் போகும். பிரிந்திருக்கிற சுபாவம் குடும்பத்தில் சண்டை உருவாக்குற, குடும்பத்தில் பிரிவினை உருவாக்குற சாத்தானுடைய தந்திரம், அது மாதனுடைய சக்தியோட வல்லமை, அது பிசாசினுடைய வல்லமை. பிரிவினை உருவாக்குற, புருஷன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டாக்குற, பிள்ளைகளுக்கு தகப்பனுக்கு எதிரே பிரிவினை உருவாக்குற சில வர்த்தக சக்திகள், சில அதிகார வல்லமைகள் குடும்பங்களுக்கு எதிராக கிரியை செய்யும் போது அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மகன் அந்த சாத்தாளன் ஆயுதம் தரித்த பலவா அதை பெற்றான். இந்த மகன் ஆவி பட்டயத்தால் பெற்றான். ஆவியை காணவது அந்த போராட்டத்தை காணலாம். குடும்பத்தை உருவாக்குற ஒரு குடும்பத்தில் பிரிவினை உருவாக்குற ஒரு குடும்ப சமாதானத்தை நஷ்டப்படுத்துகிற அந்த வல்லமை ஆவியை காட்டு இந்த மகன் வெட்ட வேண்டியது தேவை. அல்லேலூயா அல்லேலூயா. எசையா சொல்கிறார், வெட்டல கதவை உடைத்து இரவு சாப்பாடுகளை குடித்து ஒரு பிடத்திருக்கிற குப்த விதிகளை தாவீதுக்கு தருவேன். அல்லேலூயா. வெட்டல கதவரும் இரவு சாப்பாடுகளுக்கால் நீ பெற்றுக் கொள்ள வேண்டிய விடுதல் உயர்வை பெற்றுக் கொள்ளாதபடி பெறவராக இருக்கின்ற சாத்தான் அதை பெற்றுக்கும் போது, அதை கட்டி வைக்கும் போது கர்த்தர் இந்த மகன் சின்னமாக சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார். நீ பெற்றுக் கொள்ள வேண்டிய நன்மை, நீ பெற்றுக் கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளாதபடி உனக்குள்ள அரசனை கடத்திவிட்டு, உனக்குள்ள சோர்வை கடத்திவிட்டு ஜீவியத்தை குற்றப்பட்டு அல்லேலூயா. ஒரு காலத்திலே ஆவியை நிரப்பி ஜெபித்த ஜெபங்களுக்கு ஒரு காலத்திலே ஆவியை அருளால் இருப்போமே அந்த அழகிற்கு ஒன்றுடைய கட்டளை இந்த மகன் கத்தவரையா என்னை விரோதியாக கத்தவிடார் முடிக்கிறேன். நம்மை விரோதியாக கொடுக்க கற்றுக் கொடுக்கிறோம். Thank you, Jesus.